இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல என் புருஷன் பொண்ணுங்க எல்லாம் ஏன் கண்ட்ரோல்ல இருந்தாங்க. இப்போ எனக்கு தெரியாம உன்னை வந்து பாக்குறது, பேசுறது, இங்க தங்குறது எல்லாமே. இத பாரு சாமுண்டீஸ்வரி, நம்மளோட பகைய நம்மளோடயே வச்சுக்குவோம். அடுத்தடுத்த தலைமுறைக்கெல்லாம் கொண்டு போக வேணாம். ஏதோ என் பேத்திங்க இங்க வந்து என் கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தாங்க. அதுக்கு எதுவும் தடை பண்ணாதம்மா. ஆமா, இப்படி எங்க அக்காக்கு எதிரா பொண்ணுங்களையே கொம்பு சீவி விட பாக்குறியே, வயசான பொம்பளை செய்யற வேலையா இது? போதும். இல்லடா கண்ணு, எதுவும் இல்ல. என்ன ராசராசா, என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மா கீழே பிடிச்சு தள்ளுவ. ஏன் கண்ணு முன்னாடியே எங்க அம்மா மேல கை வைக்கிறியா? இல்ல மாமா, இவங்க அக்காவுக்கு எதிரா பொண்ணுங்களை தூண்டி விடுற மாதிரி பேசினாங்க. அதான் கோபத்துல தள்ளி விட்டுட்டேன். கோபம் வந்தா என்ன வேலை பண்ணுவியா? எங்க அம்மா வயசு என்ன, உன் வயசு என்ன? ஒரு மரியாதை வேண்டாம்? வயசானவங்களை கீழே பிடிச்சு தள்ளி விடுறீங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை சித்தி. பாட்டி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. பாட்டியோட பாசம் தெரியாமலே நாங்கெல்லாம் வளர்ந்துட்டோம். இப்பதான் அவங்கள பார்த்து பேசி சந்தோஷமா இருக்கோம். அது உங்களுக்கு பிடிக்கலையா? எப்படியாவது எங்க பாட்டி கிட்ட இருந்து எங்களை பிரிக்கணும்னு பாக்குறீங்க, அப்படிதானே? ஆமா, எங்களுக்கு பாட்டி உறவு வேணும். அதை சதி பண்ணி கெடுத்துறாதீங்க. பாத்தியாக்கா, பாத்தியா? உன் பொண்ணுங்களே உனக்கு எதிரா திருப்பி விட்டுருக்கா இந்த பொம்பளை. இதுக்குதான் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு உன் பொண்ணுங்க எல்லாரையும் தான் பக்கம் இழுத்துக்குச்சு கிளவி. சித்தி, திரும்ப ஏன் அம்மாவை தூண்டி விடுற மாதிரியே பேசுறீங்க? அம்மா, சித்தி சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. பாட்டி தலையில அடிபட்டு இருந்ததுல, அதை பார்த்துட்டு போலாம் தான் வந்தோம். நாங்க வந்ததுல வேற எந்த ஒரு உள்நோக்கமும் இல்ல.